வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி மட்டும் போதுமா? எதுக்காக இது அப்படின்னா 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2026 டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்குமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. கண்டிப்பா நடக்கும். தேர்தல் இருக்குதே, தேர்தலும் நடக்கும், தேர்வும் நடக்கும். அதாவது முதல் 5 மாசத்துக்கு மே மாசம் வரைக்கும், ஏன்னா மே மாசம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அரசாங்கம் உருவாகிடும். அது வரைக்கும் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜூன்ல இருந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கண்டிப்பா நடக்கும். நோட்டிபிகேஷன் டேட்டு, எக்ஸாம் டேட்டு, என்னைக்கு வந்து அப்ளை பண்ற டேட்டு, வேகன்சி என்ன, இதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியாது. டிசம்பர் மாசம் 2025ல, அதாவது இன்னும் 2 மாசத்துல டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக டிஎன்பிஎஸ்சி மட்டும் போதுமா? இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க வேற என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நீங்க நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுதான். இதை தாண்டி இன்னும் குரூப் 3, குரூப் 7, குரூப் 8 எக்ஸாம்ஸ், அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறை, ஜெயிலர் எக்ஸாம் இருக்குது, டெக்னிக்கல் சர்வீஸ் இருக்குது, பிஇஓ டிஇஓ எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்குது. அது நோட்டிபிகேஷன் வரும்போது நமக்கு தெளிவா தெரிய வரும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10வது பாஸ்னா குரூப் 4, டிகிரி முடிச்சிருந்தா குரூப் 2, குரூப் 1, இவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். டெக்னிக்கலா சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் படிச்சிருந்தா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இது மட்டும் தானான்னு கேட்டா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு அவேர்னஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க புதுசா படிச்சாலும் சரி, இல்லை ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷன் வரட்டும், ஆனுவல் பிளானர் வரட்டும், டிசம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 2 மாசத்துல 2 சப்ஜெக்ட் முடிக்க முடியும். கைப்பட நோட்ஸ் எழுதி 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 எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது. எக்ஸாம் எழுதும் போது, சப்போஸ் குரூப் 2, குரூப் 1 மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கைப்பட நோட்ஸ் எழுதுறது தான் பெஸ்ட். இப்போல இருந்தே படிங்க. குறிப்பாக புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு, குறிப்பா குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு படிக்கணும்னா மினிமம் 5 மாசம் ஆகும். அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும். அதை தாண்டி ரிவிஷன் பண்ணணும், எழுதி பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால ஆனுவல் பிளானர் வரைக்கும், நம்மளுடைய எக்ஸாம் டேட் நோட்டிபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அதுதான் கரெக்ட். அப்படி படிச்சாதான் உங்களால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராக முடியும். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தி சொல்லிட்டு போயிடலாம். எல்லா போட்டித் தேர்வுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பொது அறிவு மட்டும், பயாலஜி தவிர்த்து, ஒரு ஜிஎஸ் பொது அறிவுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். இதை படிச்சீங்கன்னா நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கிளாஸஸ் இருக்கும் பைலிங்குலா. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. ஸோ லைவ்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும், எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதனால ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். குறிப்பா வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்து படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அதன் பிறகு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்தது ஆஃப்லைன்லேயே இன்டர்நெட் இல்லாமலே உங்களால வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் பார்த்துக்க முடியும். பட் இந்த 2 டவுன்லோடும் உங்க மொபைல் ஆப்குள்ளார மட்டும்தான் இருக்கும். நீங்க யாருக்கும் ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது ஷேர் பண்றது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எதுவுமே செய்ய முடியாது. பிரைவசி பாலிசினால வச்சிருக்கிறோம். டைம் உங்களுக்கு 5 மாசத்துக்கு மேல இருக்குது. கைப்பட நோட்ஸ் எழுதி எடுங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். திரும்பவும் நான் சொல்றேன், இது 1 இயர் வேலிடிட்டி. ஃபீஸ் வந்து இது ஃபுல் கோர்ஸுக்கு. இது தனித்தனியா ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே தீபாவளி இந்த ஆஃபரோட இந்த விஷயங்கள் முடியுது. அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ரெஃபர் பண்ணுங்க. ஏனென்றால் அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபீஸ், கோர்ஸோட ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க மொபைல்ல, டேப், கம்ப்யூட்டர்ல, பிசி எல்லாத்துலையுமே பார்த்துக்க முடியும். ஆனா மொபைல் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐபோனுக்கு தான் ஆப் இருக்குது. நீங்க லேப்ல பார்க்கணும், மற்ற பர்சனல் கம்ப்யூட்டர்ல பார்க்கணும்னா அதுக்கு லிங்க் தான் இருக்குது. அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். இது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ் வந்து நாங்க எப்படி சார் கிளியர் பண்ணிக்கிறது, யார்கிட்ட கேட்கறதுனா சேம் நம்பர் தான். டவுட் கிளாரிபிகேஷனுக்கோ எந்த டவுட் எப்ப இருந்தாலும் 24/7 டவுட் வருதா அப்படியே வாட்ஸ்அப் எடுங்க, மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ண முடியலையா வாய்ஸ் நோட் கூட அனுப்புங்க. சார் நான் இந்திய பொருளாதாரம் படிச்சுட்டு இருக்கிறேன், இதுல நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரமா என்ன, அதாவது மைக்ரோ மேக்ரோ எக்கானமினா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, புரியலையா சார் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படிங்க வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கன்னா அதை கேட்டு நானே அதுக்கான ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். இப்படிதான் நம்ம ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணிட்டு வரோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை தாண்டி வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னா, குறிப்பா
எஸ்எஸ்சி தேர்வுகள். தமிழகத்திலிருந்து நம்ம மக்கள் அதிகமா ப்ரிப்பேர் பண்றது குரூப் 4 தான். அடுத்தது குரூப் 2, அடுத்தது குரூப் 1. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிசிஎஸ்ஐ இருக்குது. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எஸ்ஐபிசி. இதுவும் எல்லாரும் எழுத மாட்டாங்க, ஏன்னா ஹைட் இருக்கணும், அதை எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கணும், பிசிக்கல் பண்றதுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் தெம்பு இருக்கணும். அதெல்லாம் நிறைய பேருக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் தமிழக அளவுல அதிகமா பயிற்சி எடுக்கக்கூடிய தேர்வுகள், தயாராகக்கூடிய தேர்வுகள்ல இதுவும் ஒண்ணு. இதை தாண்டி என்னென்ன தேர்வுகள் இருக்குதுன்னா 2 பெரிய விஷயம் இருக்குது. ஒன்னு எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு எப்படி டிஎன்பிஎஸ்சியோ அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, இவங்களும் வருஷம் ஆனுவல் பிளானர் போட்டு எக்ஸாம் நடத்துறாங்க. வேகன்சி குறைவாக இருக்கலாம் மேபி, ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாமை விட 2 மடங்கு அதிகமா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து மேஜர் தான் நான் சொல்லியிருக்கிறது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் 10வது படிச்சவங்க எழுதலாம், சிஹெச்எஸ்எல் 12வது படிச்சவங்க எழுதலாம், கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் டிகிரி முடிச்சவங்க எழுதலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதே மாதிரி இருக்குதா? அதே ஸ்டாண்டர்ட் தான், அப்படிதான் இருக்கும். அடுத்ததாக ஜிடி கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸ், ஸ்டெனோகிராஃபரு, டைபிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் வரும். அந்த ஆனுவல் பிளான் நீங்க கூகுள்ல போய் எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானர் 2025 2026 அப்படின்னு போட்டாலே அதுவே தெளிவா வந்துடும். என்னைக்கு எந்த மாசம் நோட்டிபிகேஷன், டேட் வராது, மாசம் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த மாசம் நோட்டிபிகேஷன், எந்த மாசம் எக்ஸாம், எந்த மாசம் ரிசல்ட், எந்த மாசம் இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம தயாராகாத விஷயம், இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகாம இருக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் வராது சார். இதுல இங்கிலீஷ் இருக்குது. அதே போல நமக்கு லாங்குவேஜ்ல நம்ம ரொம்ப இங்கிலீஷ்ல வீக்கா இருப்போம் தமிழ்நாடை பொறுத்தவரையில. அதனாலதான் இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில படிக்கிற மேக்ஸ் ரீசனிங் இங்க வருது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிகே, ஜிஎஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, பாலிட்டிலாம் படிக்கிறோம்ல, அது எல்லாம் இங்க வருது. இதுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, அங்க இங்கிலீஷ் இருக்குது டிஎன்பிஎஸ்சிலையும், ஆனா இந்த அளவுக்கு கொஞ்சம் இது எஸ்எஸ்சி லெவல் டஃபா இருக்கும். அதே போல அங்க தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குலா கேள்விகள் இருக்குது. இங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்னும் முழுமையா தமிழ் இங்கிலீஷ்ல நடக்கல, இங்கிலீஷ் ஹிந்தியில தான் நடக்குது. இதுவும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நடத்துறதா. சில நேரங்கள் என்ன பண்றாங்கன்னா இதையும் ஆன்லைன்ல மாத்தி இப்ப ட்ரையல் பார்த்துட்டு வராங்க, ஆன்லைன் எக்ஸாம்ஸா நடத்திட்டு வராங்க இதையும். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி ரயில்வே எக்ஸாம்ஸ். ரயில்வே பொறுத்தவரையில இப்போ ஒரு லாஸ்ட் இயரா ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா தனித்தனியாவே ஆனுவல் பிளானர் மாதிரி அவனும் கொடுத்துட்றான். ஏஎல்பி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ட்ரெயினை ஓட்டுறவரு, டெக்னீஷியன்ஸு, அங்கே உட்காந்து சிக்னல் பார்க்குறவங்க, மற்ற வேலைகள்லாம் செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில், அவங்கெல்லாம் டெக்னிக்கல் ஸ்டாஃபு, டெக்னீஷியனு. அதுக்கப்புறம் குரூப் டி, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் குரூப் டி, நம்ம குரூப் 4 மாதிரி. அடுத்ததாக பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இதுல 2ஆ பிரிச்சு இப்போ எக்ஸாம் நடத்துறான். முன்னாடியெல்லாம் ஒரே எக்ஸாம் நடத்துறான், இப்போ 2ஆ பிரிச்சு நடத்துறான். கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல். +2 வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இந்த என்டிபிசிலேயே, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு லெவல்ல எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், நம்ம பிசிஎஸ்ஐ இருக்குல்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துறாங்களே, அதே போல ரயில்வே போலீஸ், ரயில்வே எஸ்ஐ, அப்புறம் ரயில்வேல ஜேஇ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா நிறைய தனித்தனியா தேர்வு நடத்த ஆரம்பிச்சிட்டான். செக்ஷன் கண்ட்ரோலர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து மேஜர் தான். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அப்படியே ரயில்வேக்கு படிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே படிக்கலாம், நீங்க எங்கேயுமே கொஞ்சம் கூட பேசுறது தட்ட தேவையில்லை. ஒரு இடம் தான் என்ன, இது நம்ம ரயில்வே எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி ஆஃப்லைன் எக்ஸாம், இவ்வளவுதான் வித்தியாசம். அங்க மேக்ஸ் ரீசனிங் படிக்கிறோமா, இங்கேயும் மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது. அங்க பொது அறிவு படிக்கிறோமா, இங்கேயும் அதே இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, இந்திய அரசமைப்பு, தேசிய இயக்கம், பொருளாதாரம், புவியியல் எல்லாமே இங்கே இருக்குது. அங்க தமிழ் இங்கிலீஷ்ல, அதாவது பைலிங்குலா கேட்கறாங்களா, இங்கேயும் தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குலா இருக்கும். அப்ப ஏன் நம்ம இதை எழுதக்கூடாது? இதுக்கே நம்ம தயாராகக்கூடாது? இப்ப பாருங்க, அடுத்தது இந்த மாசத்தினுடைய இறுதிக்குள்ளார அக்டோபர் மாசம் 2025 அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. உங்களை தயார்படுத்திக்கங்க. அதே போல இப்ப குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டாங்க, இப்ப எக்ஸாம் நடக்க போகுது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. நானே இந்த வீடியோ போடும்போது சார் ரயில்வே பத்தி பேசும்போது பெருசா சப்போர்ட்டே கிடையாது. நினைச்சிட்டாங்கன்னா சார் டிஎன்பிசி மட்டும் தான் எடுப்பாருன்னு. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்றேன், அதாவது டே 1ல இருந்து சொல்லிட்டு வரேன். ஜிஎஸ்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இங்க படிச்ச அதே பிசிக்ஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. இங்க படிக்கிற அதே பாலிட்டி தான். இங்க ஒரு அமெண்ட்மெண்ட் படிச்சுன்னா ரயில்வேக்கு அமெண்ட்மெண்ட் மாறிடுமா? சட்ட திருத்தம் மாறுமா? மாறாது.
இன்னும் கேட்டா நான் வந்து முதல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணது ரயில்வேல தான். நாம ஏற்கனவே போன வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். 2022 நடந்தது இல்லையா குரூப் டி, அந்த குரூப் டில ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம ஆவடி செகண்ட் பெட்டாலியன்ல பிசிக்கல் போயிருக்கிறேன். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன், பட் ஓவரால்ல வரல. நம்ம அவ்வளோ என்ன சொல்றது வெறித்தனமா இந்த வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்லாம் படிக்கல, எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. உண்மை தானே? சும்மா நான் பாட்டுக்கு உயிரை கொடுத்து படிச்சா நான் பாஸ் பண்ணல அப்படிலாம் கிடையாது. பாஸ் பண்ணி காட்டணும்னு போனோம், பாஸ் பண்ணியாச்சு. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணோம், பிசிக்கல் பண்ணிட்டு வந்தோம், பட் ஓவரால்ல வரல. அதே போல பாத்தீங்கன்னா 2022 21 22 நடந்தது. கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்டிபிசி நடந்தது. இப்பதான் என்டிபிசி 2 லெவல் நடத்துறாங்கல்ல, அதாவது லெவல் அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட், +2 வரைக்கும் ஒன்று, டிகிரி ஸ்டாண்டர்ட்னு. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா நடத்திட்டான். லெவல் 1 தவிர்த்து லெவல் 1 தான் குரூப் டி, அது தனியாக எடுத்துக்கிறான். லெவல் 2, 3 தமிழ்நாட்டுக்கு, அதாவது சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல் வரல. ஸோ 2, 3, 5, 6 4 லெவல் வந்துச்சு. 4 லெவலும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணோம். டயர் 1 பாஸ் பண்ணோம். டயர் 1 பாஸ் பண்ணிட்டு டயர் 2க்கு போயிருந்தோம். டயர் 2 எங்கே போயிருந்தோம்? ஆந்திர பிரதேஷ் சீராலாக்கு போயிருந்தோம். KMM இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸு, ராமேந்திரி படிப்பள்ளி, சந்திரகிரி மண்டல், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பதி, இது ஒரு இடத்துல எக்ஸாம் நடந்தது. அதே போல இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், சீராலா, ஆந்திர பிரதேசம், சென்ட் அண்ணாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, நயனிப்பள்ளி வில்லேஜ், செல்லாரெட்டி பாளையம் போஸ்ட், வெட்டலப்பளம் மண்டல், சீராலா, பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், சீராலா, ஆந்திர பிரதேஷ். இது வந்து என்னைக்கு எக்ஸாம் நடந்ததுன்னா 15 ஜூன் 2025 நடந்தது. இது என்ன லெவல்? லெவல் 5 எக்ஸாம். லெவல் 5 2019 நோட்டிஃபிகேஷன் வந்தது. நடுவில் 2021 கோவிட் ஆயிடுச்சு. 22 எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ லெவல் 1 பாஸ் பண்ணி, அதாவது CBT 1 பாஸ் பண்ணி CBT 2 இது, அதாவது நம்ம மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸாம். ஸோ இது ரெண்டும் நம்ம பாஸ் பண்ணோம், பட் ஓவரால்ல வரல, அதாவது NTPCலையும். இதுக்காக நம்ம என்ன பண்ணனா உயிரை கொடுத்துலாம் படிக்கல. நான் இது டீச்சிங் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்றதுனால ஜஸ்ட் போய் எழுதுவோம்னு போய் எழுதி பார்த்தது தான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பெண்ணை எடுத்து மேக்ஸ் ரீசனிங் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஆன்லைன் எக்ஸாம். பட் நாம வந்து என்ன பண்றோம்னா பண்ணிட்டு போங்கன்னு சொல்றோம், பாஸ் பண்ணணும், வேலைக்கு போறோம்னு சொல்லி செஞ்சுட்டு போங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நான் அப்படி எதுவுமே தொடாம டைரக்டா போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கிறோம். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி காட்டியிருக்கிறோம். அதாவது வச்சிருக்க கட் ஆஃபை கிளியர் பண்ணிருக்கிறோம். டயர் 1லயும் சரி, CBT 1லயும் CBT 2லயும் சரி. பட் ஓவரால்ல வரல. அதை பத்தி நம்ம பெருசா ஃபீலும் பண்ணலாம். நம்ம அதுக்கு உயிரை கொடுத்து படிச்சிருந்தா வரலன்னா ஃபீல் பண்ணலாம். எழுதி காட்டணும், அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணி காட்டணும்னு போனோம், கிளியர் பண்ணி காட்டியிருக்கிறோம். ஸோ எதுக்காக நான் இவ்வளவு விஷயத்த நான் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, TNPC படிச்சீங்கன்னா இது அவ்வளவு ஈஸின்னு சொல்ல வரேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரயில்வே எக்ஸாமுக்கு படிங்க. மேபி SSC வர முடிஞ்சா படிங்க, இல்லை விட்டுருங்க, உங்க விருப்பம் தான். பட் இதுக்கு நீங்க கட்டாயமா படிக்கணும்னு சொல்லுவாங்க TNPC ப்ரிப்பேர் பண்றவங்க. சில பேர் உடனே வந்து சார் TNPC வரலாம், நீங்க இது ரயில்வே பக்கம் மாத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்கன்னா அவ்வளவு முட்டாளா? நமக்கு வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லையா? சில பேர்லாம் வந்து சும்மா ஏதாவது பேசணும்னு பேசுறாங்களா, அதுக்காக சொல்றேன். அப்படிலாம் கிடையாது, நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு 6 அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய திறனை வந்து கடவுள் கொடுத்துருக்குது, இயற்கை கொடுத்துருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட வேண்டியதுதான். இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, எடுக்கலாம் விட்டுருங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் இதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்க RRB சென்னைன்னு வெப்சைட்ல போய் பாருங்களேன், என்ன நோட்டிபிகேஷன் அப் டு டேட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் டாப்ல இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். தயாரா இருங்க, இன்னும் 10 நாள்ல இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது, 10 நாள்ல வரப்போகுது, உங்களை தயாரப்படுத்திக்கோங்க. ஸோ இது அடுத்து நம்ம SIPC எக்ஸாம்ஸ். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட். இப்போ நீங்க TNPSC, USRB, SIPC, ரயில்வே, SSC படிக்கிறீங்கன்னா காமன் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், பொது அறிவு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, எல்லா எக்ஸாமுக்கும் ஒண்ணுதான்ப்பா. ஆனா இங்க தமிழ்நாடை பத்தி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். நீங்க ரயில்வேக்கு, SSCக்கு படிச்சோம்னா ஸ்டாலின் ஆரம்பிச்ச திட்டங்களாம் நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டா போதும். அதே நேரத்தில் இந்தியா ஃபுல்லா படிக்கணும், பிரதமருடைய திட்டங்களை படிக்கணும். அது உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்க போறான், இந்த பகுதியில் கேட்க போறான். SSCக்கும் ரயில்வேக்கும் இதுல வந்து அவன் கேட்க போறான். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். இங்க CBSE புக்கு, அங்க ஸ்கூல் புக்கு. இன்னைக்கு ஸ்கூல் புக் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எந்த அளவுக்கும் குறைஞ்சி போனது கிடையாது. இதுக்கு இணையா இருக்குது இந்த புக்கு. சார் நான் தமிழ் மீடியம் சார், என்ன சார் பண்றது? ரயில்வே எக்ஸாம் தமிழ்லையும் கேட்கறான்,
டிஎன்பிஎஸ்சி எப்படி பைலிங்குலா இருக்குது, ரயில்வே பைலிங்குலா இருக்கும். இங்க நீங்க டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு புக்கை படிக்கிறமே சார், இங்க வந்து என்சிஆர்டி படிக்க சொல்றாங்களே சார், பயமா இருக்கு சார், நான் படிச்சதே இல்லையா சார், இங்கிலீஷ் வராதே சார். என்சிஆர்டி புக்கு தமிழ்ல இருக்குது, நீங்க கூகுள்ல தேடணும். கர்நாடகா கவர்மெண்ட் ஃபுல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கான். என்சிஆர்டி புக்கை கன்னடத்துலயும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியே கொடுத்துருக்கான். கூகுள்ல இருக்குது, தேடணும். வேற ஏதாவது தேடுறோம்ல, இதை தேடலாம், தேடி படிக்கலாம். நீங்க இல்ல சார் என்னால முடியல சார்னா தாராளமா இந்த புக்கே படிக்கலாம், நம்ம ஸ்கூல் புக்கே படிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். இப்படியே நீங்க தயாரானீங்கன்னா ஒரே நேரத்துல இந்த மாதிரி 2 எக்ஸாமோ இல்ல உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா, இங்கிலீஷ் வரும் சார் எனக்கு பயங்கரமா, நான் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், ஸ்கூல்ல காலேஜ்லயும் சரி இல்ல ஸ்கூல்ல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், அதுல இருக்கக்கூடிய கிராமர் ஆகட்டும், ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரிஸ் ஆகட்டும், எதுவும் அதெல்லாம் அடிச்சு தூக்கிடுவேன் சார், தாராளமா 3 எக்ஸாமும் எழுதலாம் ஒரே நேரத்தில். இதுதான் மேஜர். இதை தாண்டி நிறைய இருக்குது, சின்ன சின்ன எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஃபோக்கஸ் பண்றதுலாம் என்ன, குதிரைக்கு வந்து இந்த கடிவாளம் கட்டின மாதிரி எந்த பக்கம் யோசிக்க கூடாது. அதே போல இந்த வாயில ஒன்று போட்டிருப்பாங்க, ஏன்னா கண்டதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு நாமளே ஒரு பாதுகாப்பு அரணை, ஒரு ஜெயில உருவாக்கி அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அதெல்லாம் சிறையில வந்து விடுபட்டு வெளியே வாங்க, இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இருக்குது, இதுக்கு வந்து தயாராகுங்க அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் பண்றது என்னுடைய வேலை. இதுல தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய கடமை, உரிமை, நான் உங்ககிட்ட விட்டுறேன். பட் ஆப்ஷன்ஸ் இது இருக்குது, இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றத வீடியோஸை நான் அடுத்தடுத்து போடுறேன். அதாவது அடுத்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது அதை பற்றி டீட்டெயிலாக, அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு டாபிக் இருக்குது. ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம். அதில் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக சப்ஜெக்ட் வாரியா விழா வாரியா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த வீடியோ அதுதான் வரும், அது பாருங்க. இது பொதுவாக என்னென்ன தேர்வுகள் இருக்கு, டிஎன்பிசியை தாண்டி நம்ம என்னென்ன படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இதுக்கு நம்ம கோர்ஸ் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் நம்ம ஏற்கனவே சொல்றது தான், வழக்கமாக சொல்றது தான், நமக்கு என்ன வருமோ அதை எடுக்கிறோம், நாம என்ன நடத்தினா உங்களுக்கு புரியுமோ அதை எடுக்கிறோம். நாம நடத்துறது ஒர்த்தா இருக்கணும், கண்டென்ட் வைஸ் எக்ஸாம்ல வரணும். இது எல்லாத்துக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு 100% கேரண்டியா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நம்ம ஒரு எக்ஸாம் நடந்து முடிச்சிருக்கோம், ப்ரூஃப் வீடியோ போட்டுருக்கோம். ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பசங்களும் சொல்லுவாங்க, சார் நீங்க நடத்தினதெல்லாம் அப்படியே வந்தது சார், நீங்க நடத்துனது நீங்க கிளாஸ்ல சொன்னது எங்க மைண்ட்ல நான் எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின் பார்க்கும்போது ஆன்சர் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜிஎஸ். ஸோ நமக்கு இதான் வரும், நாம அதை எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல ரயில்வே எஸ்எஸ்சியை பொறுத்தவரையில தமிழ்ல ஒரு நீட்டா எடுத்து புரிய வச்சு கிளாஸை கொடுக்கறதுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே பர்ஃபெக்டா பண்ணவே கிடையாது. அது ஃபோக்கஸ்டாகவும் பண்ண கிடையாது. அதை நாம ரிஸ்க் எடுத்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சேர்த்து ஒரே கோர்ஸா கொடுக்குறோம். நீ ஒரே நேரத்திலேயே ஜிஎஸ் படிச்சீங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ் கோர்ஸ் பயாலஜி தவிர்த்து உங்களுக்கு ரயில்வேக்கும் சரி, எஸ்எஸ்சிக்கும் சரி, எஸ்ஐபிசிக்கும் சரி, டிஎன்பிசி குரூப் 1 வரைக்கும் எழுத முடியும். ஈவன் மெயின்ஸ்லயே குரூப் 1 மெயின்ஸ்ல 40%, குரூப் 2 மெயின்ஸ்ல 50% கவர் ஆகுது ஜிஎஸ்ல. குரூப் 2 ஏல வந்து 100 கேள்விகள். போன வாட்டி நான் குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு கிளாஸே எடுக்கல, இந்த வாட்டியும் எடுக்கல. ஆனால் நான் ப்ரிலிம்ஸ்க்கு எடுத்ததுலேயே 49 கொஸ்டின் வந்திருந்தது 60க்கு. ஏன்னா மற்றதெல்லாம் நான் சிலபஸ்லேயே கிடையாது. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்லாம் சிலபஸ்லேயே கிடையாது. நம்ம ப்ரிலிம் சிலபஸ்ல இல்லை பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு என்ன இருக்குதா? கிடையாது. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பத்தி இருக்குதா? கிடையாது. ஸோ 60ல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் 60, அதுல 49 கேள்விகள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரூஃப் வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்க. நான் சொல்றது குரூப் 2 ஏ மெயின்ஸ் 2024 கடைசி 2024-25 நடந்து முடிஞ்சது இல்லையா, குரூப் 2 லாஸ்ட் குரூப் 2 அந்த மெயின்ஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜிஎஸ் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அதை தான் நாம இந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா கொடுத்துட்டு வரோம். ஜிஎஸ்க்கு நீங்க தாராளமா நம்பி ஃபுல் ஃபோக்கஸ்ல இந்த கோர்ஸை படிக்கலாம். திரும்ப சொல்றேன், டைம் இருக்குது. படிச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டை போட்டு, உங்களால ஃபுல்லா எழுத முடியலன்னா பரவாயில்ல, ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதி படிச்சாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது உங்களுக்கு இப்போ புரியாது, எக்ஸாம் எழுதும் போது தான் புரியும். தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ தீபாவளி ஆஃபராக இதை கொடுத்துருக்குறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேட்டா இது அக்டோபர் 21 இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ. ஸோ டிஎன்பிசி மட்டும்தான் இருக்கு, வேற எக்ஸாமே இல்லை. அதுக்கு எப்படி தயாராகிறது, அதை எப்படி படிக்கிறதுன்னு இதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாத உங்களுடைய நண்பர்கள், ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுடைய ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டு, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட, தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. மறந்துடாதீங்க. நல்லா படிங்க,
டைம் இருக்குது, திரும்பவும் சொல்றேன், டைம் இருக்கு. அந்த டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்ப இருந்தே படிக்கிறது தான் புத்திசாலித்தனமானது. நன்றி, வணக்கம்.